பாட்காஸ்ட் வித் பர்பஸ் பை கோச் திலக் ப்ரொடக்ஷன் நம்பர் 3. இன்றைக்கி என்னோடய கெஸ்ட் வந்து இவங்களை கனெக்ட் பண்ண நினச்சதே இன்ஸ்டாகிராமில் அவங்களோட நேம் பார்த்து தான் உயிர் மெய். ஸோ அவங்களோட சைல்ட் பர்த் எஜுகேஷன்ற ஃபீல்டில் இந்த நேமை இதை விட பெட்டராக யாராலையும் கனெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. தமிழ் ஆர்வமும் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப சூட்டாக இருந்தது. ஸோ தட் இஸ் வாட் த வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு கனெக்ட் வித் ஹர். ஸோ உயிர் மெய் ஜெயஸ்ரீ இன்னைக்கோட கெஸ்ட்டு. ஷீ இஸ் அ சைல்ட் பர்த் எஜுகேட்டர். ஷீ ஆல்சோ டூ a lot of online content and as well as the consultant in couple of hospitals. அந்த ஹாஸ்பிட்டல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் லிங்க்கில் போடுறோம். And she is the guest for today. Welcome to the podcast. Thank you so much for this warm welcome. Yeah. So, and we're going to cover a content about childbirth education. Other through a pregnancy, all 4 trimesters, 1, 2 and 3 postpartum on 4. ஸோ இந்த 4 ட்ரைமஸ்டர்லையும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதுலேருந்து உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. வாட்ஸ் த என்டையர் பாட்காஸ்ட். யூ ஆர் அ சைல்ட் பர்த் எஜுகேட்டர். நான் இங்கேருந்து இந்த கொஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன். why you choose this profession? Like a female, like a lot of other jobs where you can make a lot of money, party, cool, chill, all those things. இது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஆன ஒரு ஃபீல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலி கனெக்டட் டு விமன் ஹெல்த். தென் why you choose this child birth educator? ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு சைல்ட் பர்த் எஜுகேட்டர்னாவே வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபீல்டுக்கெலாம் வராங்கங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நான் when I was 23 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் அன்மேரிடாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது என்னோட கெரியர் வந்து ரொம்ப வெல் டிசைடடான ஒரு கெரியர். ஒரு 19 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஓகே இப்படி தான் என்னோட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைட் பண்ணது. அண்ட் ஸ்கூல்லே வந்துட்டு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மெஷினோடு இருக்கிற மாதிரியான ஒரு கெரியர் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அப்போது ஒரு 11th ஸ்டாண்டர்டில் அந்த தெளிவு இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நான் வந்து எங்கள் அப்பா வந்துட்டு நவ் ஹீஸ் அ ரிட்டையர்ட் ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ நிறைய அந்த பிஹெச்சி எல்லாம் போவேன், ஜிஹெச்லாம் போவேன். 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே தான் இருப்போம். அப்போ நிறைய கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரெக்னன்சிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுச்சு குழந்தையா இருக்கும் போதே. அப்புறம் வளர வளர அந்த பேஷனும் சேர்ந்தே வளர்ந்துச்சு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஒரு 19 இயர்ஸில் வந்துட்டு ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அது ஒரு இல்னஸாக பார்ப்பாங்க, அது ஏதோ ஒரு அவங்க பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணி அப்படி தான் இது பண்ணுவாங்க. அதில் ப்ரெக்னன்சியில் நிறைய சேலஞ்சஸ் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் அ நேச்சுரல் திங் இல்லையா? அண்ட் அதில் நிறைய எமோஷனல் மென்டல் ஹெல்த் இன்வால்வ் ஆகிருக்கு. எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் நான் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த எமோஷனல் மென்டல் ஹெல்த்தில் இருந்தால் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்போது நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஓகே இங்கே படிக்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. ஐ வுட் சே வாவ். ஏன்னா நீங்கள் பேசும்போது ஆன் த ஃப்ளோவில் ஒன்று சொன்னீங்க, 19 இயர்ஸில் நான் டிசைட் பண்ணேன் இந்த ஃபீல்டுக்கு போகணுன்ட்டு. தட் இஸ் ஸோ க்யூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாடர்ன் டே வேர்ல்டில் தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவுட் தேர். நிறைய பேருக்கு ப்ராப்ளமே நான் என்ன பண்ணணுன்றதை சூஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடும். ஸோ அந்த பீரியடை தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா they eventually they land somewhere and they continue. But that was so interesting that you clearly chose your profession at age of 9. That's very big clarity. I think and the clarity and maturity is much needed for this profession as well. In that way, good. When did you actually started to become a consultant? In the age? Okay. So I did my masters in social work. அது ஃபீல்டு ஒர்க்கில் அந்த இன்டர்ன்ஷிப்பில் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு ஒர்க் ட்ரெயினியாக இருக்கும்போது எல்லாமே ஆல் தோஸ் அந்த 4 செமஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐ ஒர்க் வித் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன். அப்போ இருந்தே அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமும் ஐ வாஸ் டூயிங் ஃபார் சம் 6 months ஒரு ஆன்டியோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் கவுன்சிலிங். உயிர்மைன்னு எனக்குன்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். ஏன்னா அது உயிர்மை உங்களுக்கு பிடிச்ச இந்த பேருமே வந்துட்டு அது நான் என் பிஜி பண்ணும்போதே டிசைட் பண்ணின ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் சரி அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் நிறைய ஆப்போசிஷன்லாம் இருந்தது. ஸோ கவர்மெண்ட் ஜாப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பொண்ணுங்க அப்படின்னா லெக்சரர் அப்படி ஆகிட்டா லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்க. அண்ட் கம்மிங் ஃப்ரம் அ டிப்பிக்கல் கவர்மெண்ட் ஃபேமிலி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருக்கணும். நான் மட்டும் தான் எங்கள் ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் அதில் எனக்கு கொஞ்சம் ஆப்போசிஷன்லாம் வந்தது. ஆனால் என்னோட அக்கா என்னோட மாமா ரொம்ப சப்போர்ட்டிவ். நானும் பயங்கரமாக அடம் பிடிச்சி நான் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்களுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அண்ட் நான் ஒரு ரேஷ்னலாக ஒரு விஷயம் முன் வச்சேன்.
give me 2 years. இந்த 2 இயர்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற கெரியர் வந்துட்டு நான் போய்க்கிறேன். ஏன்னா அது வந்து எனக்கு அகேன்ஸ்ட் கிடையாது அவங்க சொல்கிறது. ஈவன் ஐ லவ் டீச்சிங். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஆப்வியஸாக அது இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி உயிர்மை வந்துட்டு 2020 ஸ்டார்ட் ஆச்சு. 2020 ஆமாம். அது 2020 அந்த க்யூரியஸான ஃபேஸு அவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. உடனே லாக்டவுன் போட்டுட்டாங்க. யா குட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். இது சினிமா டிப்பிக்கல் சினிமாவில் வர மாதிரி பேரண்ட்ஸ் கரெக்டான பார்த்து சூஸ் பண்ணணும். பட் யூ ஹேவ் வெரி குட் கிளாரிட்டி தட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் because you did that MSW. I think all those things added advantage to this. வெரி ட்ரூ. ஏன்னா அவங்க MSW பண்ணும்போது தான் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்தை பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பேம்பர்டாக வளர்த்துவாங்க. பெருசாக நம்ம எங்கேயுமே ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய போயிருக்க மாட்டோம். ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு எல்லா சோஷியோ எக்கனாமிக் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம கவுன்சில் பண்ணி ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸில் ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட் ரொம்ப மால்நரிஷ்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கவுன்சிலிங்லாம் கொடுக்கும்போது எனக்கு அதில் நிறையா ஹியூமனிட்டியும் டெவலப் ஆச்சு. எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அங்கே ரொம்ப கற்றுக்கிட்டேன். அதனால தான் இப்போ வரைக்குமே வந்துட்டு உயிர்மையில் வந்துட்டு ஒரு 7% இன்கம் வந்துட்டு இட் கோஸ் டு சோஷியோ எக்கனாமிக்காக டவுனாக இருக்கிறவங்களுக்கு போகும். Super. I appreciate that effort. இங்கே மறுபடியும் I have to mention that like so much of clarity towards the profession. நான் என்ன பண்ணணுன்ற clarity. I think all the youngsters should, females, girls should learn from you. That is also like motivation for the people, no, to do the right thing. Yes, people around you to try to protect you, do something safe, but at the same time you have to do what your hearts want. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இருக்கிற விஷயத்த அட் த சேம் டைம் இட் பிகம்ஸ் யுவர் ப்ரொஃபஷன். நோ ஸோ ஈஸி. எனக்கும் அது ரொம்ப சூட் ஆயிடுச்சு. லைக் ஏன்னா ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் பிகம்ஸ் மை ப்ரொஃபஷன். I could able to see that. So I don't feel like tiring. No, I put me in the gym for morning 6 to night 10. I'll be there happy because that's my space. Like that you choose the right space, I guess. So I leads to the second question appo. Childbirth education is how important in this modern day. Like you said, socio economic difference nariya irukku society la. இப்போ yes, people are getting aware because of the social media. So அப்படி awareness வந்தாலும் people எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? how do you see this? Okay, the first question that I get, குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் கிளாஸா அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் கிளாஸா அதுக்கெல்லாம் கிளாஸான்னு சொல்லிட்டு இது கிளாஸ் அந்த மாதிரி இது ஏதோ ஒரு கிளாஸ்னாலே அது தப்புங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கிளாஸ் படிக்கிறது அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் போயிடுச்சு. ஸோ லேர்னிங் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது வந்துட்டு நீங்கள் சைல்ட் பர்த் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது ப்ரெக்னன்சி இஸ் அ வெரி க்ரூஷியல் பீரியட். இல்லை நிறைய ஒரு பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் தெரிய வருது. முன்னெல்லாம் அதுவே தெரியாது பீரியட்ஸ் அப்போ இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ திங்க் அபவுட் ப்ரெக்னன்சி, யோர் ஹார்மோன்ஸ் வில் பி ஆல் ஓவர் த பிளேஸ். இங்கே நிறையா மூட் ஸ்விங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி ஃபேஸ் இன் யுவர் லைஃப். இன்னொரு உயிர் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கு, அது உங்களை டிபெண்ட் ஆகி இருக்கு. உயிர்மை. ஆமா. அப்படின்னு இருக்கும்போது யூ ஹாவ் தட் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று என்னன்னா, ஒரு குழந்தை வெளியே வந்துட்ட பின்னாடி அது பேரண்டிங்கிறது கிடையாது. அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னையே வந்துட்டு அந்த ப்ரீ கன்செப்ஷன் பீரியட்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா ப்ரெக்னன்சி, அப்புறமா குழந்தை பிறந்துட்டு இந்த மாதிரி போகுது. அப்போது 70% பிரெயின் டெவலப்மெண்ட் யூட்ரஸில் இருக்கும் போதே நடக்குது ஒரு பேபிக்கு. அப்போ இந்த டைமில் அவங்க எவ்வளோ வெல் அவேராக இருக்காங்க, அவங்களோட எமோஷனல் மென்டல் ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறாங்க. அண்ட் எஜுகேஷன் வந்துட்டு விமனுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது, அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு மட்டுமே. ஸோ கண்டிப்பாக இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்ட்னருக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா, ஈவன் இன் லாஸ், அப்படி கூட இப்போ எல்லாமே வந்துட்டு நிறைய இடத்துல ஃபேமிலி கவுன்சிலிங்காக வந்துருங்க அப்படின்னு தான் சொல்வேன். எஸ்பெஷலி இன் லாக்டேஷன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ என்னதான் நீங்கள் எங்கள் வீடே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. ஆனால் வேற யாராவது அதே விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தாண்ட்டு இப்படி சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு அது ஒரு இதாக சொல்லுவாங்க. இதுலேயும் அது ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லும் போது அவங்க யாருமே வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு தப்பான விஷயத்த கொடுக்கணும், சொல்லித்தரணும்னு நினைக்க மாட்டாங்க. இட்ஸ் தேர் இன்னசென்ஸ். அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சைல்ட் பர்த் எஜுகேஷனுங்கிறது ஒரு மாடர்னான ஒரு கான்செப்ட் மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இது நம்ம ஊரில் இருந்தது தான். இன்னும் மற்ற நேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே முன்னாடி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இந்தியாவில் இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இது எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம கன்சீவ் ஆனோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நரிஷ்மெண்ட் எப்படி கொடுக்கறது, அவங்கள எப்படி நல்லா பார்த்துக்கிறது, அந்த பார்ட்னர் இந்த டைமில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது, டூஸ் அண்ட் டோன்ஸு. அண்ட் தென் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம்,
அந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு இன்டர்வென்ஷன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறோம், நமக்கு தலைவலி இருக்குது, தலைவலி டேப்லெட் வாங்குறது இல்லாமல் இல்லை டிசென்ட்ரி டேப்லெட்டும் இருக்குது, நம்ம அதையும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அவைலபிள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இன்டர்வென்ஷன்ஸ் வென் இட் இஸ் மெடிக்கலி நெசசரி அது ரொம்ப தேவை. இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சி செக்ஷன் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் இன்டியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் அந்த ஃபேமிலிக்கு அந்த உமனுக்கு இருக்கும்போது ஓகே வென் இட் இஸ் ஓகே வென் இட் இஸ் நாட் ஓகேன்னு இருக்கும்போது அவங்களால அது பெட்டராக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஷீ இஸ் சேஃப், ஐ எம் சேஃப். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துட்டு ஹெல்த்தை பெட்டராக வச்சுக்கும். அந்த பேசிக்காக அந்த ட்ரஸ்ட் இல்லை, என்ன ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு இருக்காத போது ஆப்வியஸாக நிறையா ஃபியர் இருக்கும். யூ ஹாவ் டு பர்த் வித் கான்ஃபிடன்ஸ் ரேதர் தேன் ஃபியர். அண்ட் அதுக்கு முக்கியமாக சைல்ட் பர்த் எஜுகேஷன் வேணும். இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ திங்க் சிலதெல்லாம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன் த ஃப்ளோவில் வியூவர்ஸ் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. லைக் செல்ஃப் அவேர்னஸ் ஃபார் த விமன். அதாவது அதில் நீங்கள் சொன்னதில் பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த விமெனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஸோ ஈவன் ஃபார் த ப்ரெக்னன்சி த கன்சல்டேஷன் ஐ யூஸ் டு டேக் லைக் ஃபார் எக்ஸசைஸ் கிளாஸஸ். அப்போ வந்து நான் சொல்வேன் லைக் வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் யூ காட் த்ரூ ஃப்ரம் யுவர் சைக்கிள் அப்படின்னாலே சில பேருக்கு அந்த ஹார்மோன்ஸ் நேம் கூட தெரியாமல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் பர்சனலி நான் எல்லார்கிட்ட சொல்கிறது women go through 3 P's which is puberty, pregnancy, perimenopause. இந்த each phase-ஐ விட pregnancy வந்து கொஞ்சம் different which is postpartum. Exactly. So postpartum 4 P's maybe I'll add it from you. So அப்போ என்ன ஆகுதுன்னா பட் இந்த ரெண்டு puberty perimenopause தவிர்த்து pregnancy வந்து little different because so much is happening. So அந்த point of view I think you are adding so much of value in the childbirth education inclusive in the entire partner. I feel like this is more important actually. அந்த பார்ட்னரும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கிளாஸ்க்கு வரணுன்றதும் செல்ஃபாக அந்த விமென் வந்து என்ன நடக்குது, அவங்க ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்றது ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வியூவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷன் கிளாஸில் வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் யூ வில் அட்ரெஸ் அவங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபியர் கான்செப்ட்லாம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. மேபி ஒரு 5 to 10 minutes என்னோட செஷனில் அது ஒரு அதை பற்றி பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் அசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு அந்த ரியாலிட்டி புரிஞ்சுது. ஓகே, இங்கே இருக்கிற நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா மெயினாக லேபர் பெயின் பற்றின ஃபியர் இருக்குது, லேபர் அந்த ப்ராசஸ் பற்றியும் ஃபியர் இருக்குது. ஏன்னா ஃபெமிலியாரிட்டி இல்லை, ஒரு கான்செப்ட் பற்றி அவேர்னஸ் இருந்தால் ஆப்வியஸாக ஃபியர் வரும். ஜஸ்ட் லைக் தட் பயப்படாதீங்கன்னு சொன்னால் ஓகேன்னு கேட்பாங்களே தவிர்த்து பயம் போகாது. ஓகே, ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் பயப்படுற பயப்படாத அப்படின்வாங்க. இங்கே இருந்து பாரு அப்பதான் தெரியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி வென் யூ கம் டு நோ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி வென் யூ ஹேவ் ஃபியர் ஆப்வியஸாக வந்துட்டு ஓகே பயந்தா இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், நம்ம பெட்டராக கோப்பப் பண்ணுவோம். அதனால் நான் கண்டிப்பாக ஃபியரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ எலிமினேட்டிங் ஃபியர். ஏன்னா நான் என்னோட கிளாஸ் எய்ம் பண்ணுறது பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது இட் இஸ் நாட் அபவுட் C-section, இட்ஸ் நாட் அபவுட் வஜினல் பர்த், இட்ஸ் அபவுட் ஓவரால் பர்த் அண்ட் எவ்ரி பர்த் இஸ் அ பர்த். அப்போது எனக்கு ஒரு C-section நடந்தாலும் இட் ஹேப்பன் ஃபார் அ வெரி குட் ரீசன். அதில் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எவ்வளோ எம்பவர்டாக ஃபீல் பண்ணேன், இது எல்லாமே தான் வந்துட்டு இன்னும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 40 வருஷம் கழித்து கேட்டால் கூட அழகாக சொல்லுவாங்க என் பர்த் இப்படி இருந்தது, அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ், சேஃபான ஒரு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபியர்னால என்ன நடக்குது இது எல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணுறது. அண்ட் நிறைய பேருக்கு அதனால தான் ப்ரொலாங்டு லேபர் நடக்கிறது. ஓகே, ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது ஆப்வியஸாக கான்ட்ராக்ஷன்ஸ் பெட்டராக ஃபியர்னால ப்ரொலாங்ட் லேபர் நடக்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா ஃபியர் இருக்கும்போது ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ உங்கள் பிரெயின் என்ன நினச்சிக்கும், யுவர் பாடி இஸ் நாட் இன் த நார்மல் ஸ்டேட், ஏதோ ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லேபர் ஆபத்தான சுச்சுவேஷன் கிடையாது. அதனால வந்துட்டு லெட்ஸ் ஸ்டாப் திஸ் லேபர், ஆக்சிடாசினை பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஸ்லோ பண்ணும், சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் அப்படியே நின்றுடும். கேள்விப்படுவீங்க இல்லையா, இதுக்கப்புறம் அவங்க டயலேட்டே ஆகலை, அப்படியே நின்றுச்சு. 4 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இன்டியூஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் நேச்சுரல் பெயின் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ஃபர்ட் மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணி நல்லா ப்ராக்ரெசிவ் லேபர் வச்சுக்கலாம். முக்கியமாக லேபர் பார்ட்னர் சப்போர்ட். ஏன்னா இதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம். நிறையா நம்ம படத்துல என்ன பார்ப்போம், ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே நடந்துட்டு இருப்பாங்க, லேபருக்கு வெளியே நடந்துட்டு இருப்பாங்க, பொண்ணுங்க இல்லை பொண்ணோட அம்மா கூட உள்ளே இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பார்ட்னர் வந்துட்டு ஏதோ லெஃப்ட் அவுட்டாக தனியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து யார் பண்ணுறது, சொசைட்டியாக நம்மளை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஒரு ஸ்பாம் ஒரு எக் வந்து ஒரு பேபியை உருவாக்குதோ அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு ஈக்குவல், இட்ஸ் அ டீம் எஃபர்ட்.
விமன், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பேபி. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு டீம் எஃபர்ட் தான் வந்து லேபர். அப்போ ஒரு பார்ட்னராக என்ன மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், எப்படி மசாஜ் பண்ணலாம், இது வந்துட்டு அடுத்து போஸ்ட்மார்ட்டம்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபேஸில் இது வந்து இப்போ இந்த லேபரில் இந்த பார்ட்னர் கொடுக்குற சப்போர்ட் வந்துட்டு அந்த நேச்சுரலாக அவங்க எவ்வளோ அண்டர்கோ பண்ணுறாங்கங்கிறத பார்க்கும்போது இவங்களும் ஈக்குவலாக அதுக்கு கான்ட்ரிபியூட்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ போஸ்ட்மார்ட்டமில் இந்த விமன் பெட்டர் லவ் ரிசீவ் பண்ணுவாங்க, பெட்டர் சப்போர்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம செஷனில் சொல்லுவோம். அதில் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவ் அவுட்கம் வரும். இப்போ அந்த விமனுக்கு மட்டுமே சொல்லி கொடுக்கறதுனால பெருசாக பிரயோஜனம் வர போகிறது இல்லை. அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், சி செக்ஷன் வென் இட் இஸ் ஓகே, சி செக்ஷன் நடந்தாலும் ரெக்கவரி எப்படி இருக்கிறது, எப்படி பெட்டர் பண்ணுறது. நிறைய பேருக்கு என்ன கான்செப்ட்னா, இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் அ பிளான்ட் சி செக்ஷன், ஓகே நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஏன் வந்து நல்ல ஃபுட், இதெல்லாம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சாப்பிடணும், சி செக்ஷன்னா இன்னும் ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ த திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் இன் யுவர் பிரெக்னன்சி வில் ஹெல்ப் இன் போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரி. எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாமே சொல்லி தரும். ஸோ ட்ரூ. ஆக்சுவலி இதுவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் மேபி உங்களோட ஒரு கிளாஸஸ் சும்மாவது ரெக்வெஸ்ட் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யாராவது இந்த செஷனை நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன்னா, ஸோ ஈவன் ஃபார் த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நெவர் அட்டெண்டட் எனி செஷன்ஸ் லைக் சைல்ட் பர்த் எஜுகேஷன். இது எனக்கே வந்து பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்குது. ஈவன் ஃபார் த மை கன்சல்டேஷன், ஃபிட்னஸ் கன்சல்டேஷன் செஷன்ஸ்க்குலாம் வந்து நான் பார்ட்னர்ஸை வர சொல்வேன். த ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பி ப்ரெசென்ட் இன் த செஷன்ஸ் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ இஸ் கோயிங் த்ரூ. 2 பேருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த இந்த நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஐ திங்க் இட்ஸ் லிட்ரலி அ கிளாஸ், ஒரு மினி ஒரு ட்ரெய்லர் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. வேறஸ் ஃபியர் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறீங்க அந்த ஒர்க் ஷாப்லன்போது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். அதான் லைக் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ப்ரெக்னன்சி ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான், பட் இதில் அவேர்னஸ் ஏன் இவ்வளோ கம்மியாயிடுச்சு இந்த மாடர்ன் டேயில் அப்படின்னு வரும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபியர் அண்ட் ஹவு இட் பிளேஸ் அந்த டெலிவரி டைமில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் டெக்னிக்கலி பிரிங்கிங் த பார்ட்னர் இன் டு த கேம். லைக் தெர் வாஸ் அ சயின்டிஃபிக் ரிசர்ச் பீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஜேர்னலில் சொல்கிறாங்க ஹவு த ஸ்ட்ராங் மாம் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் பேபிஸ் அப்படின்னு வரும்போது the strong partner, father plays a very important role on child activity, how strong the mom is. So father also has to play the role. அதான் நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி கையை பிசைஞ்சிட்டு வெளியே ஆஃப் பண்ணுறது இல்லை ஒரு பார்ட்னரோட வேலை. இட்ஸ் லைக் யூ செட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், இட்ஸ் அ டீம் எஃபர்ட். அந்த ப்ராசஸை அந்த ஜேர்னியை அஸ் அ கப்புளாக குழந்தையோட சேர்ந்து கோ த்ரூ பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அங்கேருந்தே நான் இன்னொரு கொஷினை லீட் பண்ணுறேன். சிம்பிள் ரெக்கவரி டூல்ஸ் லைக் 1-2 இங்கே சொல்ல முடியுமா? லைக் ப்ரெக்னன்சி டைமில் பெயினாக இருக்குது, இல்லை லேபரில் பெயினாக இருக்குது, ஸோ நீங்கள் சொன்னீங்க மசாஜ் பண்ணலாம், மாதிரி ஜஸ்ட் டு கிவ் சம் டேக் அவேஸ் ஓகே அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹைட்ரோதெரப்பி. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் வாட்டர் இஸ் அ வெரி குட் ரிலாக்ஸேஷன் மீடியம். ஒரு ஹெக்டிக்கான ஒரு டேயாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷவர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஃபீல் பெட்டர். எஸ். ஸோ அதனால தான் வாட்டர் பர்த் இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது. இப்போ அதை பற்றி நிறைய பேசப்படுறாங்க. பட் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் பர்த் சூஸ் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 95% ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நமக்கு வாட்டர் பர்த் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் டெஃபினட்டாக வந்துட்டு வாட் தேல் சஜஸ்ட் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக ஏர்லி ஃபேஸில் சொல்லுவாங்க. வீட்லேயே நம்ம அம்மாவாக இருக்கட்டும் இல்லை பாட்டியாக இருக்கட்டும் இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். லேபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போய் குளிச்சுட்டு வாங்க, பிகாஸ் அந்த ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கான்ட்ராக்ஷனை இன்னும் பெட்டர் பண்ணும். அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த வார்ம் வாட்டர் பாத் எடுக்கும் போது உங்களுக்கு அது ஆப்வியஸாகவே வந்துட்டு அந்த டயர்ட்னஸ்க்கு பெயினுக்கு அது பெட்டராக இருக்கும். திஸ் இஸ் ஒன் திங். தென் வார்ம் கம்ப்ரெஸ் வைக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சில மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த ஆக்சிடாசின் ஹார்மோனை வந்து பெட்டராக இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான மசாஜ் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கறது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா முக்கியமாக ப்ரீத்திங் டெக்னிக். ஸோ ஒரு சிங்கிள் ப்ரீத்தே வந்து இப்போ நான் பதட்டமாக இருக்கேன், யூஆர் டெல்லிங் மீ டு ரிலாக்ஸ், டேக் அ டீப் பிரெத் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த சிங்கிள் ப்ரீத் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குதுன்னு இருக்கும்போது பேட்டர்ன்ட் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் லேபருக்கு, இந்த ஃபேஸ் ஆஃப் லேபர் இவ்வளோ பெயின் இன்டென்சிட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத் பண்ணுங்கள், இஃப் யூ ஹேவிங் எக்ஸ்ட்ரீம் பெயின் இந்த மாதிரி ப்ரீத் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக என்னோட எல்லா ஃபீட்பேக்லேயுமே 90% சொல்லியிருக்கிறது விஷயம்னா மேம் யூர் ப்ரீத்திங் டெக்னிக் ஸோ மச் அப்படிங்கிறது இருக்கும். சூப்பர். என்னோட ஈவன் இந்த போஸ்ட்மார்ட்டம் டயஸ்டஸ் ரெக்டிக் கிளாஸில் கூட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எக்ஸசைஸ் விச் ஐ டாக் அபவுட் இஸ் ப்ரீதிங். ஸோ வாவ் ஆக்சுவலி இப்போது லிட்ரலாக சைல்ட் பர்த் எஜுகேஷனில் பீப்புளுக்கு லிட்ரலாக ஏன் இது இம்பார்ட்டன்ட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டிருந்தாலே போதும்.
I want every couples who is like they're pregnant, they should take one childbirth education class. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஈவன் ஐ வாஸ் டாக்கிங் டு அ டாக்டர் லைக் டாக்கிங் டு யூ நவ். ஸோ இதில் அடிக்கடி நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணது ஆக்சிடோசின் சொல்லிட்டு ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். அதுலேயும் வந்து விமெனை பொறுத்த வரைக்கும் தி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இஸ் ஆக்சிடோசின். So people talk about dopamine, endorphins, all those things, but oxytocin is the most important. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க மசாஜ், பார்ட்னர் வந்து மசாஜ் பண்ணுறது. ஐ திங்க் தட் ஷுட் கிவ் த பெஸ்ட் ஆக்சிடோசின் ஃபார் எனி ஃபீமேல். என்டார்ஃபின்ஸ் ப்ளஸ் ஆக்சிடோசின். கரெக்ட். ஸோ லைக் ஒரு பார்ட்னர் வந்து லைக் ஒரு தேர்ட் பர்சன் வந்து மசாஜ் பண்ணுறது, அந்த ஹஸ்பண்டே அந்த பெயின் சமயத்தில் கூட சேர்ந்து பண்ணுறது, ஐ திங்க் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இப்போது எந்த ஃபேஸில் இந்த கிளாஸை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சைல்ட்பர்த் எஜுகேஷன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா எந்த ஃபேஸில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க? Ideal is third trimester. Childbirth education is third trimester. Pregnancy care session இருக்கு. That is for first trimester and second trimester last அந்த ஒரு 26-25 weeksல கூட you can start childbirth education. Technically childbirth education third trimester, but I think any other class available நாலும் அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். லைக் சே pregnancy அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ப்ரீநாட்டல் யோகா உங்களுக்கு 13 வீக்ல வந்துட்டு NT ஸ்கேனர் ஒரு ஸ்கேனர் இருக்கும் ப்ரெக்னன்சியில். ஸோ அதை பார்த்துட்டு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்கேனில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சர்விக்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குது, பிளாசண்டாவோட பொசிஷன் எங்கே இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்போ நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ப்ரெக்னென்ட் ஆகிட்டும் அதே எக்ஸசைஸ் ரொட்டீன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ சிலருக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங், அதனால ஸ்பாட்டிங் வரும். லோ லைன் பிளசண்டாக இருக்கும் போது பெட் ரெஸ்ட் அட்வைசபிள். ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா லைட் வாக்கிங் எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ப்ரீத் ஒர்க் நிறையா பண்ணுங்க, ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் NT ஸ்கேன் பார்த்துட்ட பின்னாடி if everything is fine you can start consulting with your doctor. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் தெரபிஸ்ட் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் பாடி டைப், எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் யூனிக். ஒரு காமன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபிட் ஆகாது. அகெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ ஜிம் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே certainly there was a phase the bodybuilders become coaches, like with all due respect. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் அதே மாதிரியான எக்ஸசைஸ் ஃபார் சே மேலோ ஃபீமேலோ ஜிம் போகிறாங்கன்னா பேக் டேஸில் நாட் now a lot of things have changed in the gym, like same பாடி பில்டிங் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது there should be a lot of difference. ஃபார் சே நான் ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கேன், ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னா I am a normal person. I cannot train like an athlete. Correct. Of course I can train, but அவங்களோட இன்டென்சிட்டியை நான் ஃபாலோ பண்ணவே முடியாது. நான் விராட் கோலி மாதிரி நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் a different thing. Yeah, I can train, பட் அவருக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. என்னோட பர்பஸ் வந்து வேறு. லைக் யூ செட் பியூட்டிஃபுல்லி, லைக் ப்ரெக்னன்சி டைமில் என்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும், அதுக்கு ப்ராப்பரான கன்சல்டேஷன் பண்ணணும். லைக் யூ செட் ஈச் ட்ரைமஸ்டரில் என்ன மாதிரி பண்ணணுன்றதையும் யூ கேன். அதுவும் இப்போ எல்லாருமே டக் வாக்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த பொசிஷன் ப்ராப்பராக இருக்காது, ரீச் ட்ரான்ஸ்வர்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் டக் வாக் ஜாஸ்தி பண்ணால் அது செஃபாலிக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, ஸோ டேர்ன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைசஸ்லாம் இருக்குது, ஆப்டிமல் பொசிஷன் கொண்டு வரதுக்கு அதை பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு விமன் வந்துட்டு ஃபுல்லாக டக் வாக் பண்ணுறாங்க, ஷீ இஸ் டூயிங் சம் 100 to 200 ஸ்குவாட்ஸ் டெய்லி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி லூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போகும். அதை பார்த்துட்டு ஓகே நானும் 100 ஸ்குவாட்ஸ் பண்ணாதான் எனக்கு வஜைனல் பர்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் ஆகிக்குது. பார்க்குறது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை கூட நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் I think the social media is well informed. At the time நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய தேவையில்லாமையும் இருக்குது. You should choose what you want. ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னன்சி டைமில் எது தேவைன்றத வீடியோ பார்த்து கற்றுக்காம ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து அதை கேட்டு, இப்போ அந்த ட்ரெயினர் இப்போ சர்டிஃபைடு ஆயிருப்பாங்க இல்லையா ப்ரீநாட்டல் போஸ்ட் நாட்டல் ட்ரைனிங்கில், இப்போ அவங்க பேஜில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டான சோர்ஸ்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமா அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி, இதுவும் நான் நிறைய இடத்துல சொல்லி எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் சொல்றது தான். நான் இங்கே கூகுளில் பார்த்தேன், அங்கே யூடியூப்ல பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்றாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நேம் எனிபடி அட் த சேம் டைம் அதாவது மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம், ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். இட் டசன்ட் மீன் யூ ஷுட் ஃபாலோ தட்.
நீங்கள் பார்க்குற வீடியோவோட சோர்ஸ் என்ன? இப்போது நான் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னா, உங்களோட சோர்ஸ் என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் இஸ் ஸோ அத்தன்டிக், தென் ஐ ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் த பர்சன் ஐ வாண்ட் டு கனெக்ட் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ லைக் யூ செட் அஸ் அ ப்ரொஃபஷனல் விமென், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்குறீங்க, இட்ஸ் குட். பட் அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் லைக் ஜஸ்ட் டூயிங் தட் தே ஆர் ப்ரெக்னென்ட் அண்ட் டூயிங் த எக்ஸசைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ப்ரொஃபஷனல் வந்து பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஒரு மாதிரி இருக்கும், அதே விமனுக்கு செகண்ட் ப்ரெக்னன்சி வேற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு வாமிட்டிங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு வாமிட்டிங் இருக்குன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு பேக் பெயின் இல்லைன்னுவாங்க, செகண்டில் பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி நமக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு உமனுக்கு ஒரு எக்ஸசைஸ் ரொட்டன்னா அதே எக்ஸசைஸ் ரொட்டன் எனக்கும், அதே எக்ஸசைஸ் ரொட்டன் அவங்களுக்கும். இப்போ நம்ம ஒரு குரூப் கிளாஸ் இருக்கிறோன்னா அதில் நம்ம சொல்லுவோம், பியூபிக் பெயின் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணுங்க, மற்றவங்க பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சில ரெஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவோம், சில இது ஜாஸ்தி இன்புட் கொடுப்போம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு அவேர்னஸாக கிளாஸாக இருக்கும். Yeah, so it makes a lot of sense. In the session it's very interesting for me. ஏன்னா எனக்கு நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் இருந்தது. What I'm trying to even tell people is take a professional advice for the childbirth education. ஸோ ஒருத்தவங்க கிட்ட என்ன அவங்களோட நீஷன் அந்த பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கேட்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நீங்கள் இதில் நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, லைக் இன்க்ளூசிவ் ஆஃப் த அது ஒன்று ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ட்னரை உள்ளே எடுத்துன்னு. ஸோ தட்ஸ் தே அட்டெண்டிங் த கிளாஸ். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர் இருக்குது. ஸோ இது வந்து புரிஞ்சிச்சு எனக்கு, சைல்ட் பர்த் எஜுகேஷன் முடிச்சு. வாட் அபவுட் திஸ் போஸ்ட்மார்ட்டம்? ஃபோர்த் ட்ரைமெஸ்டர். ஓகே, எல்லாரும் ஆனால் அந்த தேர்டோட நிப்பாட்டிடுவாங்க. ஃபோர்த்துங்கிறது ப்ரெக்னன்சி விட எமோஷ்னலாக மென்டலாகவுமே வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ட்ரைனிங். ஏன்னா ஹார்மோனலாகவும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் போஸ்ட்மார்ட்டமில். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் அந்த பேபி வந்து நமக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ அந்த பேபி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு என் பால் பத்துதா இல்லையா, பேபி நல்லா இருக்கா, இது நார்மலா, இந்த சைன் ஓகேயா, இப்போ என்ன இவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியல் ஃபேஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம நல்ல அம்மாவாக இருக்கோமா, அந்த குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா, அது இஸ் வெரி காமன் சென்டென்ஸ் எல்லாரும் சொல்கிறது. நான் நல்ல அம்மாவாக இருக்கிறேன்னா எனக்கு டவுட் வந்துருச்சு, வாட் இஸ் தட் நல்ல அம்மா? ஸோ அது என்னன்னா சுற்றி இருக்கிறவங்க தான், நீ பாரு குழந்தை அழுது, எனக்கு தெரிஞ்ச பால் பத்தலன்னு நினைக்கிறேன், நீ அதை சாப்பிட்ட அதனால தான் குழந்தை அழுகுது, நீ இதை பண்ண அதனால தான் குழந்தை அழுகுது, நீ நான் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்கிற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுப்பாங்க, வந்து பார்க்குறவங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு பேகேஜ் கிரியேட் ஆகும். இது நம்ம என்னதான் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ இயர்ஸாக முன்னாடி இந்த ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு எஜுகேஷனில் எல்லாமே பெட்டராக இருக்காங்க. எக்ஸ்போஷர்லேயும் சரி, ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் எல்லா விமன் நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்களுக்கு பெருசாக ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும், இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டமில் அவேர்னஸ் இல்லாத போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாட் வரும்னா, ஓகே அவங்க முன்னாடியே குழந்தை பெற்றிருக்காங்க, அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ பாதி மதர்ஸ் ஃபார்முலா போகிற மதர்ஸ் எதனால் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு என்னஃபாக மில்க் இருக்கும், பால் பத்தாமல் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நல்லா மில்க் இருக்கும்போதே இந்த மாதிரி வரக்கூடிய அட்வைசஸ்னால எல்லாத்துக்குமே பால் இல்லைன்னு சொல்கிறதுனால, அந்த விமனை ப்ளேம் பண்ணுறதுனால, நல்லா இருக்கும் போதே ஓ அம்மா எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு பேபி அழுறதுன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும், பால் இல்லாமல் அப்படின்னு அழுறதுன்னு கிடையாது. ஸோ ஒரு ஒரு க்ரைங் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்காக இருக்கும், அம்மாவோட பாண்டிங்காக இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமாக இன்செக்யூரிட்டி, பேபிக்கு நிறைய கார்டிசால் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால. இவ்வளோ நாள் நான் இந்தியாவில் இருக்கேன், திடீர்னு நான் யூஎஸ் போகிறேன், எனக்கு அங்கே தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடயே தான் இருப்பேன் அந்த ஊர் பழகிற வரைக்கும். யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்செக்யூராக தான் இருக்கும். அந்த ஊர் பழகிற வரைக்கும் அந்த ஒரு கம்ஃபர்ட் பர்சன் கூட போய் அந்த 4 ஊர் 4 நேரம் தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே அதுதான் நடக்கும். அப்போ இவ்வளோ நாள் இந்த பேபி யூட்ரஸில் இருந்துட்டு இப்போ சடனாக இந்த ஒரு வேர்ல்டுக்கு வருது, இட் வில் பி என்டையர்லி நியூ. ஏன்னா ஒரு உள்ள அந்த ஒரு வார்ம்த் இருக்கும், அந்த ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், டோட்டல் சேஞ்சு கம்ப்ளீட்டாக. இப்போ வேறு ஏதோ ஒரு கிரகத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மாவோட கம்ஃபர்ட் தான், அது அடிக்கடி அம்மா கிட்ட வரும். ஸோ இதில் தான் செக்யூரிட்டி பில்ட் ஆகும், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் ஆகும். அந்த குழந்தை செக்யூராக இப்போ ஃபீல் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டமில் நடக்கிற முக்கியமான விஷயம். இதுக்கு அவேர்னஸ் இருக்கும்போது தான்
நம்ம நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்க முடியும், பேபியும் நல்லா பார்த்துக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப காமன் தான் போஸ்ட்மார்ட்டமில். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படியே மாறுறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக வர்றது, டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருது, போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ் வரக்கூட இப்போ யாராலையும் வந்துட்டு இது பண்ண முடியாது. ட்ரூ. இட்ஸ் a serious topic. So again very informative. எனக்கு ஆல்ரெடி ஒரு பயங்கர செஷன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கிளாஸ் மாதிரி. ஐ வாண்ட் லிட்டரலி டேக் மை ஃபோன் அண்ட் டேக் நோட்ஸ். எப்பவுமே ஐ ட்ரை டு கம் வித் நோட் அண்ட் பென். ஸோ ஐ ட்ரை டு கான்சென்ட்ரேட் யூ, ஐ ட்ரை டு சேவ் எவ்ரிதிங் இன் மை பிரெயின். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அந்த ஃபேக்டர் லைக் பேபிஸ் ஆல்சோ கிரியேட் த கார்டிசால் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு விமென் அந்த மதரோட வந்து ரொம்ப ப்ரைட் அண்ட் ப்ரௌடாக பார்த்துட்டு அவங்களோட எனர்ஜி எண்ட் ஆஃப் த டே தே ஸ்பெண்டிங் there is so much of energy. ரெண்டு விஷயம் நான் பேசுவேன் போஸ்ட்மார்ட்டமில். the super inflamed state, body trying to reset, and top of that lack of sleep. There is somebody called Matthew Walker, Why We Sleep in a book. He's a scientist, neuroscientist. What he says, if you don't sleep one day, body takes 2 days to recover. That's what he says. There is a difference between a Olympic gold வாங்குறதுக்கும் silver வாங்குறதுக்கும் என்ன difference அப்படின்னா ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. It's not about the training and performance, the recovery, how well the body is recovering. ஸோ அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பேஸில் ஐ ஃபீல் லைக் த என்டையர் ஸ்டேஜில் திஸ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. பேபிக்கு வந்து அந்த தனியாக இருக்கும் போதும் சரி, மதரோட இல்லாத போதும் சரி, மேபி அவங்களோட குட்டி குட்டி இன்செக்யூரிட்டிஸ் வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து இஷ்யூஸாக ஆகுதும் போது தே நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் யூ ஷுட் நாட் டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரேண்டம் பீப்புள். அது ஓவர்வெல்மிங்காக நம்ம ஊரில் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருவாயும் நம்மளால அடக்க முடியாது. ஆனால் நமக்கு முன்னாடியே ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா we can give a reply. அப்படி இல்லை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு இது இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் இப்போ இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷன் கிளாஸில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸை எப்போ அவங்க வந்து கிளாஸாக அட்டன் பண்ணலாமா, இல்லை how does it work? ஸோ இதை வந்து ப்ரெக்னன்சிலே அட்டன் பண்ணிக்கிறது பெஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம் வெல்னஸ் கிளாஸாக இருக்கட்டும், அதுவுமே லாஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் அட்டனிங் லேபர் மேனேஜ்மெண்ட் அப்போ தான் அது ஒரு கோர்வை இருக்கும், ஒரு கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால ப்ரிவெண்ட் பண்ண முடியும். வந்துட்ட பின்னாடி அதை அட்ரஸ் பண்ணுறதை விட வரத்துக்கு முன்னாடியே ஓகே நம்ம எக்யூப்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே பெட்டர். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் ஆல்சோ லைக் பார்ட்னர் செஷனா குரூப்பாக எடுக்க. கண்டிப்பாக நான் வெல்கம் நோட் போட்டு அனுப்பும் போதே ப்ளீஸ் டூ அட்டன் வித் இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ். பார்ட்னர்னு மட்டும் போட மாட்டேன், என்டையர் ஃபேமிலியை கூட உட்காந்து நிறைய இப்போ லாஸ்ட்டாக லேபர் செஷன்லேயே சொன்னாங்க, மேம் என்னோட பாட்டி முதற்கொண்டு உங்கள் செஷன் இன்னைக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐ ஸ்ட்ராங்லி அட்மையர் திஸ். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போது வேணும் தப்பாக சொல்லணுங்கிறது யாரோட நோக்கமும் கிடையாது மோஸ்ட்டாக. அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வரும்போது நாளைக்கு அந்த பாட்டு இன்னொரு பேத்திக்கிட்ட பெட்டராக சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுதான். அது அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஒரு குட் பண்ணும்போது குட் டே நடந்துரும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கரெக்டாக கணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் போகும்போது அது வேற மாதிரி இன்ஃபர்மேஷனாக மாறிடும். சாப்பாட்டில் உப்பு போடல அப்படின்றத ஒரு 10 பேர் தாண்டி சொல்லும் போது இவன் வேணுமே உப்பு போடல அப்படின்ற மாதிரி மாறிடுது. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. ஐ திங்க் ஏன்னா நானும் நிறைய அத்லீட்ஸ்க்காக நிறைய படிக்கும் போதும் சரி, இந்த ப்ரெக்னன்சி அண்ட் ஃபிசியாலஜி படிக்கும் போதும் சரி, ஐ அண்டர்ஸ்டுட் லாட் ஆஃப் சிம்பிளான சில விஷயங்கள். வை த டெம்பிள்ஸ் ஆர் இன் மவுண்டன்ஸ்ன்றது கூட அத்லீட்ஸ்லாம் போய் ஹில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அடாப்டேஷனுக்காக, ஏன்னா அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் லெவலில் யூ பர்ஃபார்ம் பெட்டர். இது வந்து அத்லீட்ஸ்க்கு நடக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களா, தட்ஸ் வை ஆல் த டெம்பிள்ஸ் ஆர் இன் மவுண்டன்ஸ். யூ கெட் அக்யூமுலேட்டட். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். யூ கம் பேக், யூ கிரியேட் லாட் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், யுவர் இம்யூனிட்டி கெட்ஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். லைக் டேக்கிங் த கிளாஸ் லைக் முன்னாடியே அதுக்காக ஒரு அத்லீட்டாக இருக்காங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேமுக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் தட் கேம் முடிஞ்ச பிறகு வேர்ல்ட் கப் தோத்துட்ட பிறகு நான் என்ன பண்ணன்றதை தாண்டி அந்த ப்ரெக்னன்சி கிளாஸஸை முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இதை ஃபேஸஸாக எடுக்கணுமா, இதை எப்படி எடுக்கிறீங்க? இப்போ சைல்ட் பர்த் எஜுகேஷன் கிளாஸ் லைக் சார் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஒரு ட்ரைமிஸ்டர் 1ல் ப்ரெக்னன்சி அவேர்னஸ் கிளாஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கோயிங். இப்போ சைல்ட் பர்த் எஜுகேஷன் வரும்போது வி ஹேவ் டிஃப்ரெண்ட் லாட் ஆஃப் டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. So how does it work? It may be a part sessions or one class. So நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து they ask me for package. மேம் ரைட் ஃப்ரம் த ப்ரெக்னன்சி till postpartum கம்ப்ளீட்டாக நான் எடுத்துக்கிறேன்.
நானே பர்சனலாக என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா நோ. அதனால அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறதே கிடையாது. யூ ஃபர்ஸ்ட் அட்டன் ப்ரெக்னன்சி கேர், ஓகே, யூ காட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு கேட்பேன். சாட்டிஸ்ஃபை ஆனால் தென் கோ ஃபார் அதர் செஷன்ஸ். அடுத்து நான் வந்துட்டு ஐ பிலீவ் இன் மை நாலேஜ், ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ், பட் ஸ்டில் எல்லா ப்ரொஃபஷனல்னாலையும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. வெரி ட்ரூ. இப்போ எனக்கு ஒருத்தர்கிட்ட ரேப்போ நல்லா இருக்கும், ஆனால் அதே வந்து எனக்கு இன்னொரு ப்ரொஃபஷனல் கிட்ட இல்லை எனக்கு இவங்க வே ஆஃப் டீச்சிங் எனக்கு செட் ஆகுது, அவங்க வே ஆஃப் டீச்சிங் எனக்கு பிடிச்சது அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப பிபிடி ப்ரெசன்டேஷன் பர்சன் கிடையாது. மை செஷன் வில் பி லைக் வெரி இன்டராக்டிவ், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். இதுவே சிலர் வந்துட்டு ரொம்ப வந்து பிபிடி அந்த மாதிரியும் விரும்புவாங்க. ஓகே, ஆமாம். ஸோ நானே சொல்லுவேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை பாருங்கள், அப்புறமா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அடுத்த செஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அதே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ப்ரெக்னன்சி கேர்னா ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டர், மிஸ் பண்ணிட்டீங்களா அட்லீஸ்ட் செகண்ட் ட்ரெமஸ்டர்னு எடுங்க. ப்ரீநாட்டல் யோகா ஆஃப்டர் இயர் 13th வீக் இதெல்லாம். அண்ட் தென் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் 25 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன், தென் போஸ்ட்மார்ட்டம் ஃப்ளாஷஸ் அண்ட் தென் பிரஸ்ட் ஃபீடிங். ஓகே. ஸோ இப்படி தான் அது இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமில் தான் பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. நான் அதை லேபர்லேயே சொல்லுவேன், இப்போவே எடுத்துக்கிறது நல்லது, என்கிட்ட இல்லைனாலும் வேறு யார்கிட்டையாவது கூட எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துக்கு போய் அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ஆமாம் மேம் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, இது எவ்வளோ கஷ்டம் புரியுதுன்னு சொல்லி. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி அப்போ வந்து இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷனில் ப்ரெக்னன்சியில் த்ரூவாக என்னெல்லாம் நடக்குதுன்றத யூ அட்வைஸ் யூ டேக் ஒன் கிளாஸ், டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் திங் அட் அ டைம். ஸோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போங்க. பட் அட் த சேம் டைம் லேர்ன் எவ்ரி திங் ஹேட், முன்னாடியே தெரிஞ்சுக்க பாருங்கள். ஸ்பெஷலி ரிகார்டிங் த பிரஸ்ட் ஃபீடிங். டெலிவரி ஆன பிறகு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படாமல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் அதர் திங், டைமே இருக்காது. இப்போது இந்த ஜேர்னியில் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு லைக் சைல்ட் பர்த் எஜுகேஷன் முடிச்சுட்டு கிளாஸ் வராங்க, முடிக்கிறாங்க, எல்லாமே கற்றுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. தே ஆர் ஃபினிஷிங் யுவர் கிளாஸஸ், தேர் டூயிங் இட் இன் தேர் ஓன் வே, தே ஹேவ் டவுட்ஸ், they can reach you back. How does it work? வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே என் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் ப்ரெசென்ட்டாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸே என் கிளைண்ட்ஸுக்கு மாதிரி தான் நிறையா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி சர்க்கிள் நம்ம எல்லாருக்குமே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி சர்க்கிள்லேயே தேர் ஆர் மெனி கிளைண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு ஐம் அ வெரி இன்டராக்டிவ் பர்சன். நானே சொல்லுவேன் செஷனில், ஐம் ஏ வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்டேருந்து நான் சில விஷயம் கற்றுப்பேன், என்கிட்டேருந்து நீங்களும் சில விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் கம்ஃபர்டபுள், எந்த ஹெசிடேஷனும் வேணாம். இப்போது நிறைய அந்த மாதிரி தான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறேன். அப்போ ஆப்வியஸாக எல்லோரும் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ நானே அதுக்கான வழியும் சொல்லிடுவேன். எல்லா டைமும் என்னால் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு 24 hours ஒரு ரிப்ளை வரலன்னா ப்ளீஸ் டூ ரீசெண்ட் இட், அதுக்கெல்லாம் கூச்சமே படாதீங்க. ஸோ அது மேலே வந்துடும், எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும், நான் திருப்பி வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். குட், ஐ டிட் மை ஓன் ஃபாலோ அப் அஸ் வெல். ஸோ எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா கிளாஸ் முடிச்சா போதுன்றதை தாண்டி ஒரு சின்ன சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் இட் பி மோர் ஃபீஸபிள். why I'm asking all these things is see I'm layman point of view வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் எஜுகேஷனால என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் ஆல்ரெடி நம்ம சொசைட்டியில் வந்துடுச்சு, அவேர்னஸ் இருக்குது. பட் சில ஒரு லோவர் கிளாஸ் பீப்புளோ மிட் கிளாஸ் பீப்புளோ தே மே நாட் நோ வாட் இஸ் இட். ஸோ அதனால் நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சில கொஷின்ஸை கேட்குறேன். ஸோ இப்போது இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ஸ்பெஷலி போஸ்ட் டெலிவரியோ இல்லை க்ளோஸ் டு 3rd trimester போஸ்ட்மார்ட்டம்லையோ ஸ்பெசிஃபிக் பெயின் இஃப் எதனா கோ த்ரூ பண்ணுறாங்க, எஸ்பெஷலி லாஸ்ட் ட்ரைமஸ்டர் க்ளோஸ் டு டெலிவரிக்கு முன்னாடி, ஹவு டு தே டிஃபரன்ஷியேட் திஸ் பெயின்ஸ்? இது ட்ரூ லேபர் பெயினா? ஏன்னா க்ளோஸ் டு த ப்ரெக்னன்சி திஸ் மேபி த காஸ், லைக் சில பேர் பியூபிக் கான்ட்ராக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹவு டு இட் டஸ் திஸ் கிளாஸ் ஹெல்ப் டு டிஃபரன்ஷியேட் தட்? கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ட்ரூ பெயின் வெர்சஸ் ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு. அதுலேயும் வெர்சஸ் ப்ரீ லேபர் பெயின். ஸோ ஒரு விதமான ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து எக்ஸாக்டாக ட்ரூ லேபர் மாதிரியே இருக்கும். இது வந்து ஏர்லி ஃபேஸோட ஏர்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால் ப்ரீ லேபர். எப்போனாலும் இது ட்ரூ லேபரை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். எந்த பீரியடில் இது லேபர் மேனேஜ்மெண்ட்? ஸோ ஆப்வியஸாக 3rd trimester கற்றுப்பாங்க. ஓகே, 3rd trimester கற்றுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகும் அந்த? ஓகே, பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு அப்டாமினல் பெயின் வந்துட்டு யூஸ்வலாக 26 weeks +ல வரும். எல்லாருக்குமே வராது, பட் ஒரு சிலருக்கு வரும்.
ஸோ நம்ம சொல்லிடுவோம் ட்ரூ பெயின் வந்துட்டு இட் ரேடியேட்ஸ் ஃப்ரம் யர் லோ பேக், இந்த மாதிரி இட் வில் ஃபாலோ அ பர்டிகுலர் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இட் வில் லாஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கிராம்ப் லைக் பெயினாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது அப்படின்னா தட் இஸ் பெயின் அப்படின்னு நினச்சிப்பாங்க, ட்ரூ லேபர் நினச்சிப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபுல் அப்டமன் ஃபீல் ஆகும், லோ பேக்லேருந்து ரேடியேட் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆப்வியஸாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அது ஸ்டாப் ஆகாது. வேறஸ் நீங்கள் நிறைய ஃபால்ஸ் பெயின் மோஸ்ட்டாக என்ன ஆகும், ப்ரீ லேபர் இல்லாமல் மற்ற ஃபால்ஸ் பெயின் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு நடக்கிறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு நார்மலாக வாக் பண்ணுறீங்க, யூ ஹேவிங் சம் ஃபுட் வாட்டர்னா அதுலேயே அப்படியே சப்சைட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங் அகெயின். ஸோ நான் வந்து கிளாஸ் வராதனால நான் எல்லாமே கேட்குறேன். ஐ திங்க் இட் இல் யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியர் பற்றி பேசிட்டோம், இன்க்ளூசிவ் பார்ட்னர் இன்க்ளூசிவ் பண்ணுறதுக்கு பேசியிருக்கோம், ஆக்சிடோசின் பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் ஒன் அதர் திங் ஐ வாண்ட் ஆஸ்க் இஸ், இதுதான் என்னோட பாயிண்ட்னு நினைக்கிறேன், மெயின் கிளைமேக்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அப்படின்றது எக்ஸசைஸ். Okay. So pregnancy and exercise, the whole idea behind this podcast, where it was started like 3-4 years back, when I was interacting with my doctor, like I said before, அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க நிறைய, அவங்களே ஒரு கைனக் டாக்டர், ஸோ அவங்க வந்து நிறைய பேசுவாங்க, இந்த ப்ரெக்னன்சி டைமில் எக்ஸசைஸ் பண்ண மாட்டுறாங்கப்பா, வெயிட் கெயின் பண்ணிடுறாங்க, சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, தே ஆல் திஸ் இஸ் நீட் ஒன் பில், அட் த சேம் டைம் தே ஹேவ் அ ஃபியர். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டோம். இந்த ஃபியர் பற்றி உங்களோட கிளாஸில் அட்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது, லைக் ஃப்ரம் பெயின்லேருந்து பேக், என்ன பேக் எடுத்துன்னு போகிறன்றது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் தட் கனெக்ஷன், திரும்பி உங்களுக்கு கூப்பிட்டாலும் யூ டவுட்ஸ் கிளியரும் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலாக வாட் ஐ வாண்ட் இஸ் எக்ஸசைஸ். ஹவு டஸ் யூ டெல் தெம் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் பண்ணணும், எப்போ பண்ணணும்? ஓகே, ஸோ ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் அப்படின்னாலே இன்னமும் சில வீட்டில் வந்துட்டு எதுவும் பண்ணாத, படியேறி இறங்காத, லிஃப்டில் போ, இல்லை மேலேயே போகாத, மாடிக்கே கீழே உட்காரக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, சம்னக்கால் போட்டு உட்காரக்கூடாது, அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், வெளியிலவே போகக்கூடாது, இதெல்லாமே இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இல்னஸ் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, லேபர் டே அப்படிங்கிறது ஓகே, அன்னைக்கு வந்து லேபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நடந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இல்லையா, கரெக்டாக அந்த லேபர் கிட்ட வரும்போது மேம் இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா, இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ நான் பண்ணலாமா, ஏன்னா அந்த ஃபியர் அப்போ ஜாஸ்தி ஆகும்போது ஓகே இப்போலேருந்து பண்ணலாம். நான் அப்பயும் என்ன சொல்வேன், ஓகே நெவர் டூ லேட், பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் பாடி வந்து ஒரு பிகினர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்கான சில எக்ஸசைஸ்லாம் நான் அட்வைஸ் பண்ணுவேன், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்வேன். மோஸ்ட்டாக எல்லாரும் ப்ரெக்னன்சியில் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் அ வஜைனல் பர்த். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ, ஆனால் அது மட்டுமே பெனிஃபிட் இல்லை. த ஜேர்னி, ப்ரெக்னன்சி ஜேர்னிலே யூ கேன் ப்ரிவென்ட் என் நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் இஃப் யூ ஆர் இன் டு எக்ஸசைஸ். ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்குது, உங்கள் ப்ரெக்னன்சியில் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர்கிட்ட நம்ம கேட்போம், எனக்கு எல்லாமே ஓகே, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா, உங்கள் டாக்டர் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற எக்ஸசைசஸ், உங்கள் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தி இருக்குது, எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பியூபிக் பெயின் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைசஸ்லாம் ஆஃப்கோர்ஸ் சொல்லி தருவோம் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லைனாலும் கேன் டூ எக்ஸசைஸ், பிகாஸ் ப்ரெக்னன்சிங்கிறது இப்போ உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். நான் நெகட்டிவாக பேசுகிறேங்கிறது கிடையாது. யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். யூ கேன் ப்ரிவென்ட் ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ், ரொம்ப காமன் ஆகிட்டு வருது ப்ரெக்னன்சி ஸ்பெசிஃபிக் டயாபெட்டிஸ்ங்கிறது, மெயின்லி பிகாஸ் ஆஃப் செடென்டரி லைஃப் ஸ்டைல். எக்ஸாக்ட்லி. ஓகே, அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலேருந்து 5 வகை சாப்பாடு 7 வகை சாப்பாடு நிறையா சமைச்சு கொடுப்பாங்க, நிறையா ஸ்வீட்ஸ், கிரேவிங்ஸ் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, பட் அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருக்கணும், கிரேவிங்ஸும் லிசன் பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கும் இருக்கணும். ஸோ ப்ரெக்னன்சியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா we can prevent many discomforts, challenges, and அந்த பிக் டேக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது லேபரில் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் ரிசர்ச் ஸ்டடீஸ், ப்ரீநாட்டல் எக்ஸசைசஸ் இது எல்லாமே வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸோ லேபர் இன்னைக்கு நடக்கிற நிறைய C-செக்ஷனோட மேஜர் ரீசன் என்ன, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், யோர் பேபி இஸ் இன் டிஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு காமனான ஒரு இது நம்ம கேட்கும். ஸோ ஆனால் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னால் வெரி குட் ரீசன் ஃபார் C-செக்ஷன், தாராளமாக போகலாம். ஆனால் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா, when you are physically active, இதெல்லாம் இருக்கும் போது. அண்ட் எல்லாருக்குமே என் குழந்தை வந்து நல்லா அறிவாக பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப காமனாக கேட்பாங்க. பட் நோ ஒன் வில் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஐக்யூ ரொம்ப பெருசாக பேசப்படுது, பட் EQ இன்னமும் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. நான் நிறைய செஷனில் அதை சொல்லியிருக்கேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரீநாட்டல் ஸ்டிமுலேஷனில் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இது எல்லாமே ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் கிரியேட் பண்ணுற என்டார்ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ஃபீல் குட் ஹார்மோன். நீங்கள் சாப்பிட்றது எப்படி பேபிக்கு போகுதோ, உங்கள் ஆக்சிஜன் எப்படி பேபிக்கு போகுதோ, அதே மாதிரி த ஹார்மோன்ஸ் தட் யூ கிரியேட், டோபமைன், செரோட்டனின், என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடாசின், இது எல்லாமே அந்த ஃபீட்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீட்டலுக்கு எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தாக, அது ஒரு டைனி லிட்டில் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். அதான் 70% உள்ள நடக்குதுங்கிற போது எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு வேறு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வேணா உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக அதுக்கு ப்ரோனாக இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கு நம்பர் 1 டூல் எது அப்படின்னா எக்ஸசைஸ். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்லீப் பெட்டராக வர வைக்கும். ஸோ நைட்டு எல்லாருக்குமே ப்ரெக்னன்சிலுமே நிறைய ஸ்லீப் டிப்ரிவேஷன் இதெல்லாமே இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் ஆக்சுவலாக பெட்டராக தூங்குவாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம பண்ணுற எக்ஸசைசஸ் கண்டிப்பாக நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும். வஜைனல் பர்த், எபிசியாட்டமி நடக்குது, சி செக்ஷன், எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ரெக்கவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணவங்களோட ரெக்கவரியும் பண்ணாதவங்களோட ரெக்கவரியும் நம்ம நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். I think mostly this would be the last point. Actually, this feels proud because I am a coach coming with a lot of exercise background. நிறைய பேருக்கு நான் நிறைய சொல்லிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணுங்க. If your pregnancy is healthy and you are healthy, your baby is healthy, you should do exercise. இதை வந்து நிறைய சொல்லியாச்சு, நிறைய பேசியாச்சு. லைக் யூ செட், இதில் இவங்க சொன்னதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் என்னென்னா, எக்ஸசைஸ் நீங்கள் உங்களுக்காக மட்டும் பண்ணிக்கல, உங்களோட பேபிக்காகவும் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ராங் மாம் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ராங் பேபிஸ். இதை நான் மட்டும் சொல்ல, ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டரும் சொல்கிறாங்க. ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் டன்ஸ், இது ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட் பிகாஸ் ஐ எம் டூயிங் சம்திங் ஃபார் த all my clients like exercise. So the importance of hormonal level, physical level, mood level, so healthy birthing. So இன்னொரு பியூட்டிஃபுல் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ரெக்கவரி ஆஃப் த போஸ்ட்மார்ட்டம். ஸோ அதையும் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸசைஸ் உமன் அண்ட் நான் எக்ஸசைஸ் உமன், ஸ்பெஷலி இந்த ரெக்கவரி ஃபேஸில். ஸோ த எக்ஸசைஸ் பிளேஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். தோ நாங்கள் அதை ப்ரீஃபாக பேசினாலும் we cannot emphasize more about that. So actually தேங்க்யூ ஸோ மச். இதில் டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஐ திங்க் பார்ட் 2 ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இருக்குது. மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் பி ப்ரிப்பேரிங் வித் மோர் டீடைல் கொஷின் அண்ட் ஸ்டப். இப்போ வந்து ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி கிரேட். தேங்க்யூ வெரி சென்சிபிள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ சைல்ட் பர்த் எஜுகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரியுது. ஏன்னா நான் நிறைய ப்ரெக்னென்ட் கிளைண்ட்டை க்ளோஸாக ட்ரெயின் பண்ணுறேன், போஸ்ட்மார்ட்டம் விமனையும் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எஜுகேஷனில் ஒரு சோஷியோ எக்கனாமிக் லெவலில் ஹையர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மேபி ஈஸி டு ஆக்சஸ், மேபி லோ அண்ட் மிட் லெவலுக்கு ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு திஸ் வில் பி லைக் அ மோர் ஆஃப் அன் அவேர்னஸ். இதுலேருந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்குது. திஸ் வில் லீட் டு அ ஓப்பனிங் ஃபார் தட் அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இதை வந்து எல்லாருலேயும் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் அதர் திங் இஸ் ஐ வாண்ட் ஆஸ்க் லைக் ஹவு பீப்புள் கேன் ரீச் யூ. ஓகே. So you are there in Instagram, of course, Instagram. Mail reach பண்ணலாம். For direct consultation, I consult in Kana Fertility Center, Alvapet, and then KM Specialty Hospital, KK Nagar, Chennai. So okay, thank you so much for this beautiful session. எனக்கு வந்து as a coach, I got tons of information, terms, very useful. இங்கேருந்து என்னோட கிளைண்ட் கிட்ட நான் பேசும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஐ கேன் கிவ் அவே நான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். டேக் கேவா. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ப்ரிடாமினென்ட்லி, and I value time so much. So thank you for your time. I really loved enjoying with the note, I read lot. I don't know, I want to give something women's health related கொடுக்கணும்னு, but this book is very interesting. Yes, I read this book. It's very interesting book, lot of insights about the life. You are a very mature person, maybe the aptly suit, I'm not sure. Tuesdays with Mitch Albans, a very famous writer. It's an interesting book. You should give a read. Thank you so much. Definitely. படிச்சிட்டு நான் உங்களுக்கு this let me know. It's an interesting book. Thank you. See if you find time. So sweet of you. And one final thing, if you are reading books, can you suggest anything like related to women's health or health or general random any books you suggest, any one book, two book? ஸோ நான் படிக்கிற எல்லா புக்கும் இட் இஸ் ரிலேட்டட் டு விமன்ஸ் ஹெல்த். அதை மட்டும்தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செக்ஷுவல் ஹெல்த் அதெல்லாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி வஜைனா பைபிள். வஜைனா பைபிள். ஆமாம், எல்லா விமனும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்
கம் as you are ன்னு சொல்லிட்டு இட் இஸ் மெயின்லி அபவுட் விமன் செக்ஷுவல் It's there in my library already. குட் தென் ரொம்ப ஒரு பேசிக்காக எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குதுன்னா வாட் டு எக்ஸ்பெக்ட் வென் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் Okay. அது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் நியூ பார்ன் பை பெனி சிம்கின், That book is there in my library. மைண்ட்ஃபுல் பர்த்திங்னு சொல்லிட்டு பை நான்சி, அதுவுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்துட்டு ஃபார் போஸ்ட் பார்ட்டம் த 4th trimester கிம்பர்லி அண்ட் ஜான்சன் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய புக்கில் கொஞ்சம் ஃபியூ எல்லா கிளைண்ட்ஸும் படிக்க வேண்டியது. ஸோ ஐ ஹவ் கவர்ட் செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் தென் ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த் அண்ட் போஸ்ட் பார்ட்டம், இதுக்கெல்லாம் முக்கியமான புக்ஸ். இதுலேயே உங்கள் கிளாஸை நரேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக் நரேஷன்லேயே உங்கள் சைல்ட் பர்த் எஜுகேஷன் நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்கன்ற ஒரு மினி டீசர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். Beautiful. Thank you so much. Thank you. Thank you for this lovely gift. Yeah, sure. We'll try to connect in future as well. Thank you so much. Sure. Thank you. And,